தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, இது இடையிடையே சொல்ற தர்மம். தன் புத்தியை தானே மயக்குவதற்கு யாராவது ஒருத்தன் தயாராக இருப்பானா? தன் புத்தி கூர்மையாக வேண்டும் என்று நினைக்கிறது தான் இயல்பு. புத்தியை மயக்குவார்களா யாராவது? மதுவை குடிக்கிறவர்கள் அதைத்தான் செய்கிறார். மதுவை குடிக்கிறவர் அதைத்தான் செய்கிறார். ஒரு நாள் அதுதான் திருவள்ளுவர் ஒருத்தன் போய் கேட்டான், கள்ளு குடிக்கலாமான்னு கேட்டான் திருவள்ளுவரிடம். அந்த பெரிய மனுஷன்ட்டு கேட்கலாமா? இவன் கேட்டுட்டான். நீ பாத்தியாண்டு கேட்கப்படாது, கள்ளு குடிக்கலாமான்டான். திருவள்ளுவர் சொன்னார், குடிக்காதலான்டார். குடிக்காதலான்டார். அப்ப இவன் நினைச்சான், சரி திருவள்ளுவரே சொல்லிட்டார், நீ குடிக்கப்படாதுன்னு இப்படி போனான். திருவள்ளுவர் இங்க வாடாண்டு கூப்பிட்டார். இந்த குறள்ல இருக்கு பாருங்க, நான் கற்பனை பண்ணி சொன்னாலும் குறள்ல இருக்கு. உன்னற்க கல்லை, டேய் கள்ளு குடிக்காதடா திருவள்ளுவர் சொல்லிட்டார். இவன் சரி குடிக்காம போனோடனே இங்க வந்து கூப்பிட்டுட்டு சொன்னார், உனின் உண்கன்றார். குடிக்கிறேன்டா குடிடான்ட்டார். இவனுக்கு டவுட், இவரே கொஞ்சம் போட்டுட்டாரோ. குடிக்காதடான்னு சொல்லுகிறார், உன்னற்க கல்லை என்று சொன்னார். அதுக்கு பிறகு உனின் உண்க, குடிக்காம விரும்புறியா குடிடா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், குடிக்கலாமா சாமி என்றான். குடிச்சா ஒன்னும் இல்லடா, நல்லவர்கள் நெஞ்சத்தில் உனக்கு இடம் இருக்காது, அது பரவாயில்லண்டா குடிடான்டா. உன்னற்க கல்லை உனினுண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர். உயர்ந்தவர்கள் உன்னை நினைக்க வேணாமா, நல்லா குடிச்சுட்டு போய் ரோட்ல கடை. அதான் ஒருத்தன், ஒரு பிராமணன் காட்டு வழியா போனான். காட்டு வழியா போகிற பொழுது கொள்ளை வழிப்பறிக்காரர்கள் அவனை சுற்றி பிடித்து கொண்டார்கள். சுற்றி பிடித்து கொண்டால் இவன் ஏழை பிராமணன், இவன்கிட்ட பொருள் இல்லை. அப்போ அவங்களுக்கு இவனோட ஒரு விளையாட்டு, ராகிங் பண்ண ஆரம்பித்தார்கள். உன்கிட்ட பொருள் இல்லை, நாங்கள் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்தால் உயிரோட விடுவோம், இல்லாட்டி குத்தி கொண்டுடுவோம். இவன் பயந்து போனான். என்ன செய்ய வேணும் என்று கேட்டான். அவங்க 3 பொருளை காட்டினார்கள். ஒரு கள்ளு போத்தல் இருந்தது, இதை குடி. அப்படி இல்லையா, அந்த பக்கத்தில் ஒரு பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு இருந்தாள், இந்த பெண்ணோட நீ சேர வேணும். 2வது, அதுவும் இல்லையா, வேற என்ன செய்யறது, பக்கத்தில் ஒரு கத்தி இருந்தது, இந்த கத்தியால குழந்தைய வெட்டிடு. இந்த 3ல் எதையாவது ஒன்று செய்தா போதும், உனக்கு எது விருப்பமோ அதை செய், நாங்க உன்னை விட்டுடுறோம் என்றார். இவன் நடுநடுங்கி போனான். ஐயோ, இந்த 3ம் பாவகாரியம் ஆயிட்டே, நான் இதுல எதை செய்வேன்னு நினைச்சான். கள்ள குடிக்கிறதா என்று நினைச்சான், அது ஒத்துவரை இல்லை, வேணாம் என்று நினைச்சான். பிறகு பார்த்தான், இந்த பெண்ணை சேர்றது, ஐயோ பரஸ்திரி, யார் மனைவியோ தெரியல, அவளை சேர்றது பெரும்பாவம் ஆயிட்டே, அது செய்யப்படாது என்று நினைச்சான். அடுத்தது பார்த்தான், கத்தி கூரா இருக்கு, குழந்தைய விட்டு சொல்றார்களே, கொலை பாவம் ஆயிட்டே, அது செய்யப்படாது நினைச்சான். இது 2 விட கள்ளு குடிக்கிறது பெட்டரோன்னு நினைச்சான். கல் எடுத்து குடிச்சிட்டான். குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் வெறி ஏறிச்சு. பார்த்தான் அந்த பெண்ணை இப்படி ஒரு மாதிரியா, கள்ளு குடிச்ச உடனே அந்த பெண்ணை ஒரு மாதிரியா பார்த்தான். இது அதையும் நான் செய்கிறேன்ட்டான். அந்த பெண்ணை பிடிச்சு இழுத்தான். இந்த பிள்ளை பயந்து ஐயோண்டு கத்திச்சுது. கத்தினோனே, இது என்னடா இடைஞ்சல இருந்து கத்தி எடுத்து ஒரே போடா பிள்ளைய போட்டுட்டான். இங்க பாருங்க, இது 2ல் ஒரு பாவம் செய்திருந்தா அதாவது தப்பி இருப்பான். கள்ள குடிச்சோன 3ம் செய்ய வேண்டி வந்து விட்டது. 3ம் செய்ய வேண்டி வந்தது. ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த பாவத்தை மட்டும் செய்யாதீர்கள், பாவத்தை மட்டும் செய்யாதீர்கள். கள்ளு குடிக்கிறவனுக்கு என்னென்ன குணமெல்லாம் இருக்கு என்று சொல்லி நம்முடைய தமிழ் புலவர்கள் பாடி வச்சுட்டு போயிருக்கிறார்கள். 5 குணம் வருமா கள்ளு குடிச்சா. இதுக்காகவே குடிக்கலாம் என்று சில பேர் நினைப்பார்கள். 5 குணம் வருமா? என்ன குணம் என்றால், கழுகு குணம் வரும். நான் பாட்டு சொல்ல இல்லை, விஷயத்தை மட்டும் சொல்றேன், கதை சொல்லணும். கழுகு குணம் வரும், காக்கா குணம் வரும், குரங்கு குணம் வரும், கர்ணன் குணம் வரும், விபீஷணன் குணம் வரும். இந்த 5 குணமும் கள்ளு குடிச்சா வருமா? அடடா, கர்ணன் குணம் விபீஷணன் குணம் எல்லாம் வந்தா பரவாயில்ல போல இருக்கே, ஒரு போத்தல் போட்டா என்ன என்று சில பேர் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அது ஏன் வரும் என்று அந்த புலவரே சொல்றார். கழுகு குணம் ஏன் வரும் என்று கேட்டால், இந்த கழுகு குணம்னா என்ன தெரியுமா? இந்த குடிக்கிறவனுக்கு கழுகுக்கு தூர இருந்தாலே கோழி குஞ்சு தெரிஞ்சிடும். உங்க பறக்கிற பொழுதே கோழி குஞ்சை கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி இவன் எங்க இருந்தாலும் கள்ளுக்கடை தெரிஞ்சிடும். அங்க பார்த்தாலே மற்றவர்களுக்கு தெரியாது, அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுதான் கழுகு குணம். அடுத்தது காக்கா குணம் என்ன தெரியுமோ? இந்த காக்கா இருக்குதே, இப்படி வந்து இருக்கும், ஏதாவது ஒன்று எடுக்கிறேன்டா, இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், டக்குன்னு போய் எடுத்துரும். இவனும் கள்ளுக்கடை வாசலுக்கு வந்து அண்ணா பார்க்குறானா, மாமன் பார்க்குறானா, இப்படி இப்படி பார்த்துட்டு உள்ள பூந்துருவான்.
இது காக்கா குணம். உள்ள போனோன்னா குரங்கு குணம் வந்துடும். குடிச்சிருவான் அல்லவா? இந்த சாப்பிட்றதுக்கு வடை அதெல்லாம் வச்சிருப்பார்களாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுதுன்ற என்ன பார்க்கப்படாது. எல்லாம் எடுத்து குரங்கு கடிக்கிற மாதிரி இதுல ஒரு கடி அதுல ஒரு கடி கடிப்பானா, குரங்கு குணம். அடுத்த குணம் சொன்னானே கர்ணன் குணம் வரும் என்று, கல்லு குடிச்சவனுக்கு கர்ணன் குணம். அது பரவாயில்லையே. அது என்ன என்றா குடிக்க மட்டும் இருப்பான். குடிச்ச பிறகு மச்சான் இந்தா இந்த மோதிரம் உனக்கு, இந்தா இந்த சங்கிலி உனக்கு. கொடைவள்ளல் குணம் வந்துருமா. அடுத்த நாள் போய் அவன் வாங்கிடுவான், சண்டை பிடிச்சு. அது வேற. இப்ப கொடுத்துருவான். இது கர்ணன் குணம். விபீஷணன் குணம் என்ன தெரியுமோ? யாரை பார்த்தாலும் குடிச்சிட்டு வெளியில வந்தானா வந்துட்டு, அண்ணே நீதானே எனக்கு கடவுள், காலில் விழுந்துடும். விபீஷணன் சரணாகதி அடைஞ்ச மாதிரி வர்ற எல்லாரையும் கும்பிடுவானா. இந்த 5 குணம் வரும் என்று ஒரு புலவர் பாடி இருக்கிறார். இவ்வளவு கேவலப்பட வேண்டுமா? இதுக்கு கதை தான் பாருங்க. இந்த கதை நல்ல மதுவை எடுத்து அந்த மதுவிலே இதை சேர்த்து இவனுடைய சாம்பலை கரைத்து குருவுக்கு கொடுத்தார்கள். என்ன என்று குரு கேட்டார். வெள்ளி பகவான் கேட்டார். அபூர்வமான ஒரு மது கிடைத்தது, அரசர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். என்ன பண்ணினார்? கல்லுல கரைச்சு குடிச்சோன்னு இவருக்கு மயக்கத்திலே அதை பார்த்த ஆசையிலே இதுல என்ன ஞான திருஷ்டியில பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பார்க்க எங்கேயா நேரம் இருக்கு, நல்ல பளபளன்னு இருக்குது. உடனே வாங்கி இந்த அசுர குரு அதை குடிச்சுட்டார். குடிச்சா அன்றைக்கும் மாலையாகிவிட்டது. கஜனை காணவில்லை. தேவயானை கதறுகிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தந்தையிடம் வழக்கம் போல வந்து அழுதார். தந்தை உடனே நான் பார்க்கிறேன், கொஞ்சம் பொறுமகளே, அவனை மீட்கலாம் என்று சொல்லிவிட்டு பார்த்தார். கஜன் இப்ப தன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சது. என்ன பண்றது என்று தெரியவில்லை. மகள்கிட்ட சொன்னார், மகளே நீ அவனை இழந்தாய். இந்த அசுரர்கள் ரொம்ப கெட்டித்தனமா திட்டம் போட்டு அவனை எரித்து சாம்பலாக்கி மதுவிலே கலந்து என்னிடமே கொடுத்து இப்ப அவன் என் வயிற்றுக்குள்ள வந்துட்டான். இப்ப சஞ்சீவினி மந்திரத்தை நான் சொன்னால் என் வயிற்றை கிழித்து அவன் வர வேணும். நான் செத்து போவேன். உனக்கு அப்பா வேணுமா கஜன் வேணுமா முடிவு பண்ணு. மதுவினுடைய கேவலத்தை சொல்வதற்காக இந்த கதையை வைத்திருப்பார்கள் போல. அசுரகுரு எல்லாம் மதுவா குடிச்சிருப்பாரு, எனக்கு தெரியல. இந்த கதையை சொல்லுகிறார்கள். இப்ப வயிற்றுக்குள்ளே வந்து விட்டானே, நான் என்ன பண்ணுவது? அப்பா நான் செத்தால் கஜன் வருவான், அல்லது கஜன் செத்தால் நான் இருப்பேன். உனக்கு அப்பா வேணுமா கஜன் வேணுமா நீயே முடிவு பண்ணு என்றார் அசுரகுரு. இவள் பிடிவாதக்காரி அல்லவா? அப்பா எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு நீங்களும் வேணும் அவனும் வேண்டும். பிடிவாதமா அழுதாள். அவன் இல்லாவிட்டாலும் நான் உயிரை விடுவேன், நீங்கள் இல்லாவிட்டாலும் உயிரை விடுவேன் என்று கதறி அழுதாள். மகள் படுகிற துன்பத்தை அவராலே தாங்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் யோசிச்சார். மகளே கவலைப்படாதே, அதற்கு ஒரு வழி பண்ணுவோம் என்றார். அவர் பெரிய குரு அல்லவா. என்ன செய்தார்? கஜனை மனதுக்குள்ளே மந்திரம் சொல்லி வயிற்றுக்குள்ளேயே உயிர் கொடுத்தார். உயிரை கொடுத்து விட்டு அவனை சொன்னார், மகனே நீ வயிற்றுக்குள்ளேயே இரு. இப்ப உனக்கு நான் இந்த சஞ்சீவினி மந்திரத்தை வயிற்றுக்குள்ளேயே வச்சு உபதேசம் பண்ண போகிறேன், கேட்டுக்கொள். சஞ்சீவினி மந்திரத்தை வயிற்றுக்குள்ளேயே வைத்து நான் உபதேசம் பண்ணுகிறேன், கேட்டுக்கொள். நன்றாக மனனம் பண்ணிய பிறகு என் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியிலே வா, நான் செத்து போய் விடுவேன். நீ மந்திரத்தை சொல்லி என்னை உயிர்ப்பித்து விடு என்றார். எவ்வளவு சுவாரஸ்யமான கதைகளை இந்த புராணங்களுக்குள்ளே இதிகாசங்களுக்குள்ளே சேர்த்திருக்கிறார்கள். இது கேள்விப்பட்டோனே தேவயானிக்கு மகிழ்ச்சி. ஓஹோ அப்படி ஒரு வழி இருக்கிறதா என்று அவள் மகிழ்ந்தாள். உள்ளே இருந்து கஜன் மகிழ்ந்தான். இதுக்காகத்தானே வந்தேன் என்று அவன் நினைத்தான். பாருங்கள், சில பேர் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு அவர்களே ஒரு காலமும் அசுரகுரு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார் கஜனுக்கு. இந்த அசுரப்பயர்கள் செய்த முட்டாள்தனம் அந்த மந்திரத்தை அவரிடமே கொண்டு போய் சேர்க்கிறது. கஜன் குருவே நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிறேன் என்றான். வயிற்றுக்குள்ளே வைத்து மந்திரத்தை சொன்னார். அது எப்படி சொன்னார் கேட்டிருக்குமா என்று கேட்கப்படாது. மந்திரம் அதெல்லாம் பெரிய விஷயங்கள். நாம் வாய் வழி வெளியிலே வருகிற சப்தம் 5 இடத்திலே தொண்டையிலே நிற்கும், நெஞ்சிலே நிற்கும், தொப்புளிலே நிற்கும், மூலாதாரத்திலே நிற்கும். இந்த நெஞ்சுக்கு மேலேதான் சப்தத்துக்கு வடிவம். சப்தத்துக்கு வடிவம் நெஞ்சுக்கு மேலேதான். மேலே வர்ற பொழுதுதான் அச்சரங்கள் பிறக்கின்றன. தொண்டையில வர்ற பொழுதுதான் அச்சரம் பிரிகிறது. வெளியில வர்ற பொழுதுதான் சத்தமா வருகிறது. இந்த 3 இடத்துல தான் சத்தத்துக்கு வடிவம். அதுக்கு உள்ளேயும் சத்தம் உண்டு, ஒளி வடிவாக இருக்கும் என்கிறார்கள் தத்துவவாதி. அதனாலதான் சொல்வார்கள், மந்திரங்களை வாய்வழி சத்தமாக சொல்வதை விட மந்திரங்களை உள்ளுரைக்கி சொல்ல பழக வேண்டுமா. அச்சரங்கள் நீங்கி சொல்லுகிற ஒரு முறையும் உண்டு. அதற்கு அசபா மந்திரம் என்று அந்த மந்திரத்துக்கு பெயர்.
அசபா மந்திரம் என்ற அந்த மந்திரத்துக்கு பேர். அதாவது நெஞ்சுக்கு கீழே அந்த மந்திரம் போய்விடும், தொப்பில்லை, அங்க ஓசை வடிவமே இருக்காது, அது தகுதி உள்ளவனுக்கு மட்டும் புரியும். அந்த பைசந்தி என்ற அந்த சப்தத்துக்கு பெயர். அந்த பைசந்தி சப்தத்திலே இவர் மந்திரத்தை சொன்னார். அவன் அதுக்குரிய ஞானம் உள்ள கஜன் அந்த மந்திரத்தை அந்த சப்த வடிவமாகவே பெற்றுக்கொண்டான். ஓசையே இல்லாமல் ஒளி வடிவாக பெற்றுக்கொண்டான். ஒளின்றது லைட்டா பெற்றுக்கொண்டான், ஒலி இல்லை, ஒளி சவுண்ட் மட்டும் அந்த ஒளி வடிவமாக. அந்த எப்போ நான் சொல்றேன் பாருங்க, அது பெரிய நுட்பம். விஞ்ஞானத்திலே நாங்கள் விஞ்ஞானத்திலே தொட்டதை தொட ரொம்ப இருக்கு. சவுண்டை செறிவாக்கி கொண்டே போனால் சவுண்ட் லைட்டாக மாறிவிடும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் யாராவது கொஞ்சம் படித்தவர்களுக்காக இந்த செய்தி சொல்கிறேன். சவுண்டை செறிவாக்கி 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 கொண்டு போனால் அது லைட்டாக மாறிடும், சத்தம் ஒளியாக மாறிவிடும். அந்த ஒளி வடிவத்திலே மந்திரத்தை சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம நூல்களில் சொல்லி இருக்கிறார்கள். யாருக்கு எல்லாரும் இப்போ மைக் வச்சு மந்திரம் சொல்கிறான். சத்தம் வடிவமாக சொல்லுகிற பொழுது அதனுடைய பலன் ரொம்ப குறைவு. உள்ளே 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 இறக்கி கொண்டே போக வேண்டும். இறக்கி கொண்டு நம் காதுக்கே கேட்காத ஒரு வடிவத்திலே அதை சொல்ல முடியும். அப்படி அந்த மந்திரத்தை சொன்னார் வியாழ பகவான். வெள்ளி பகவான் சொன்ன உடனே கஜன் உள்ளிருந்து அந்த மந்திரத்தை வாங்கி மனனம் பண்ணி கொண்டான். கெட்டிக்காரன் அல்லவா, ஒரு தரத்தில் அதை வாங்கிட்டான். நாம தரவிட உள்ள போயிருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. 10 தரம் சொன்னாலும் நம்ம நெஞ்சில எங்க நிக்குது. அவன் ஒரு தரத்துல வாங்கினான். குருவே, நான் மந்திரத்தை மனனம் பண்ணி கொண்டேன் என்றான். சரி மகனே, இனி நீ வந்து என்னை உயிர்ப்பு என்றான். அவர் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தான். வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தான். வெளியிலே வந்த உடனே குரு இறந்து விழுந்தார். இப்போ அவன் வணங்கி மந்திரம் சொன்னான். குரு உயிர்த்து எழுந்தார். இப்போ மந்திரம் அவன் கைக்கு போய்விட்டது. எந்த மந்திரத்தை பெற வேண்டும் என்று வந்தானோ அந்த மந்திரத்தை கஜன் பெற்றுக்கொண்டான். குருவை வணங்கினான். குருவே, நான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, மந்திரத்தை படித்து விட்டேன், நான் தேவர்களை சார்ந்தவன், ஆகவே நான் போக வேண்டும் என்று கேட்டான். மகனே, நீ எந்த வஞ்சனையும் செய்யாமல் உண்மையை சொல்லி மந்திரத்தை பெற்றுக்கொண்டாய், நானாகத்தான் கொடுத்தேன், எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீ போய் வா என்றார் குரு. உடனே அவருடைய மகளாகிய தேவயானியிடம் வந்து இவன் சொன்னான், நான் போகப் போகிறேன் என்றான். அவள் அன்றைக்குத்தான் தன் காதலை வெளிப்படுத்தினான். கஜனே, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை விட்டு போகாதே, உன்னை விட்டு என்னாலே வாழ முடியாது என்றாள். என்னை மனைவியாக ஏற்றுக்கொள் என்று கேட்டாள். கஜன் சொன்னான், பெண்ணே, அது நடக்காது. 1000 தான் இருந்தாலும் உன்னுடைய தந்தை எனக்கு குரு, குரு தந்தைக்கு சமமானவர், ஆகவே நீ எனக்கு தங்கைக்கு சமமானவர். அது மட்டுமல்ல, உன் தந்தையினுடைய வயிற்றிலே இருந்து எனக்கு மறுபிறப்பு கிடைத்திருக்கிறது, ஆகவே நானும் உன் தந்தை வயிற்றிலே இருந்து பிறந்த ஒருவன் என்றபடியால் உனக்கு சகோதரன், ஆகவே உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது என்றான். இவளோ பிடிவாதமாக, அசுரகுருவினுடைய பிள்ளை அல்லவா, பிடிவாதமாக இந்த தேவயானி, இல்லை, நீ என்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்றால் இவன் மறுத்தான். உடனே அவளுக்கு கோபம் வந்தது. அவள் என்ன செய்தாள், நீ கற்ற இந்த சஞ்சீவினி மந்திரம் உனக்கு பயன் செய்யாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். எத்தனை விளையாட்டு நடக்குது பாருங்க. சஞ்சீவினி சாபம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும். இது கேட்ட உடனே கஜனுக்கு கோபம் வந்தது. அவன் உடனே சொன்னான், பெண்ணே, உன்னுடைய சாபத்தினாலே எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, என் மந்திரம் எனக்கு பலிக்காவிட்டால் என்ன, தேவர்களுக்கு இந்த மந்திரம் தேவை, நான் இன்னொரு சீடனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அவன் மூலமாக இந்த மந்திரத்தை பலிக்க செய்வேன், ஆகவே எனக்கு கவலை இல்லை. ஆனால் தர்மம் இல்லை என்று தெரிந்தும் என் மேலே அனாவசியமாக காதல் கொண்டு நான் உண்மைகளை சொன்ன பிறகும் சத்தியங்களை பேசிய பிறகும் நீதியை சொன்ன பிறகும் அதை விளங்கிக் கொள்ளாமல் என்னை சபித்தாய் அல்லவா, நீ பிராமண குலத்திலே இருந்தவளானாலும் உனக்கு பிராமண குலத்திலே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் என்று அவன் சபித்து விட்டு போய்விட்டான்.